பற்றி தான். விழிப்புணர்வு, கைபேசி விழிப்புணர்வை பற்றி நமக்கு எல்லாருக்கும் ஒரு செம்மையான ஒரு நாடகம் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ரெடியா? நன்றி. என்ன இது? மன்னர் வருவது கூட தெரியாமல் காலையிலே உறக்கமா? இரவு முழுவதும் செல்போன் உபயோகப்படுத்திவிட்டு இங்கு வந்து உறக்கமா? வணக்கம், மன்னித்து விடுங்கள் மன்னா. அமைச்சர்களே, இன்று என்ன விவாதம்? வணக்கம் மன்னா. நமது நாட்டில் 3 பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகின்றன. தலைவிரித்து ஆடினால் என்ன? அப்படியே இழுத்து கட்டி விடுவதுதானே. அப்படி என்ன 3 பிரச்சனைகள்? வணக்கம் மன்னா. முதலாவதாக கொசு தொல்லை. மன்னா, இரண்டாவதாக தண்ணீர் பிரச்சனை. மூன்றாவது பிரச்சனை விவசாயம் மன்னா. என்னது? நமது நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகளா? இதுவரை எனது காதுகளில் எட்டவில்லையே. முதலாவதாக கொசு தொல்லையை ஒழிக்க கூறும் உங்கள் கருத்தை. மன்னரே, கொசுவை பிடித்து நசுக்கினால் என்ன? அத்தோடு உன்னையும் சேர்த்து நசுக்கினால் என்ன? கடிக்க வரும்போது நாம் ஓடி ஒளிந்தால் என்ன? அப்படியே ஓடிவிடு, இந்த பக்கம் வந்து விடாதே. கொசுவை ஒரு அறைக்குள் வைத்து பூத்தினால் என்ன? அப்படியே உன்னை அறைந்தால் என்ன? அமைச்சர்களே, கொசுவை ஒழிக்க வழி கேட்டால் வளர்ப்பதற்கா வழி சொல்கிறீர்கள்? யார் அங்கே? மன்னா, நம் நாட்டு அவை புலவரை அழைத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. அவை புலவரே, வருக வருக. மன்னர் வாழ்க. வணக்கம் மன்னா. தாங்கள் என்னை அழைத்ததன் நோக்கம் என்ன? புலவரே, நம் நாட்டில் கொசு தொல்லை அதிகமாக இருக்கிறதே, அதை ஒழிக்க வழி இருந்தால் கூறுங்களேன். மன்னரே, முதலாவதாக வீட்டின் அருகாமையில் குப்பையை கொட்டாமல் இருக்க வேண்டும். இரண்டாவதாக வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நீர் தொட்டிகளை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். இந்த 3ஐயும் நாம் சரியாக செய்தால் நம் நாட்டில் கொசு தொல்லையை அறவே ஒழித்து விடலாம். ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. அமைச்சர்களே, புலவர் கூறியதை கேட்டீர்களா? மன்னா, இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது? சற்று யோசித்து செயல்படுத்துவோம். இப்படி செய்தால் என்ன? வீட்டின் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்பவருக்கு அன்லிமிட்டெட் டேட்டாவுடன் ஒரு மொபைல் போனும் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவியுங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. அருமையான யோசனை மன்னா. நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி மன்னா. வணக்கம் அண்ணா. தங்களை காண பிரபலமான டுபாக்கூர் செல்போன் உரிமையாளர் வந்துள்ளார். வர சொல். அப்படியே ஆகட்டும் அண்ணா. வாருங்கள் வாருங்கள். தாங்கள் வந்ததின் நோக்கம்? மன்னா, எங்கள் டுபாக்கூர் கம்பெனி லேட்டஸ்ட் மொபைல் உங்கள் நாட்டில் அறிமுகப்படுத்த பெர்மிஷன் வேணும். நீங்கள் எதை வேணுமானாலும் அறிமுகப்படுத்திக் கொள்ளவும். ஆனால் எனக்கு புரிகிறது மன்னா. உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் சரியா வந்துடும். நன்றி. தேங்க்யூ. மன்னா மன்னா. என்ன? என் பிள்ளை நிலைமையை பாருங்கள். இருக்கின்ற பிரச்சனை பத்தாதா? இது வேறு ஒரு புது பிரச்சனையா?
I got you. Don't shoot me. Hey, I won. ஆமாம், இவளுக்கு என்ன ஆயிற்று? போனே இல்லாமல் கையில் போன் இருப்பது போல் விளையாடி கொண்டு இருக்கிறாள். ஐயோ, இந்த பரிதாப நிலையை ஏன் கேட்கிறீர்கள்? இரவும் பகலும் ஓயாமல் செல்போனில் விளையாடியதால் இவள் மனநிலை பாதித்து விட்டது மன்னா. அப்படியா? ஆமாம், இந்த செல்போனை ஒழிக்க வழிகள் தான் என்ன? அமைச்சர்களே, கூறுங்கள் உங்க கருத்தை. இலவசமாக வழங்கும் இன்டர்நெட் சேவையை கட் செய்தால் என்ன? அப்படியே உன்னை துரத்தி விட்டால் என்ன? அண்ணா, இப்பொழுதெல்லாம் செல்போன் இல்லாமல் வாழ முடியுமா? கடினம்தான். யார் அங்கே? வணக்கம் மன்னா. அழைத்து வார்கள் நமது அவை புலவரை. ஆகட்டும் மன்னா. எதற்கு அவை புலவர்? நாங்களே கருத்து சொல்கிறோமே. உங்கள் கருத்தா? ஆஹா, அது சிந்திக்க இல்லை, சிரிக்க. அப்படி என்ன அவை புலவருக்கு பெரிய புலமை? மன்னரே கேள்வி கேட்கிறாயா? சரி, புலவரிடம் சில கேள்விகள் கேட்போம். அதற்கு சரியான பதில் கூறிவிட்டால் அவரே அறிவில் சிறந்தவர் என்று ஏற்றுக்கொள்ளலாமா? அப்படியே ஆகட்டும் அண்ணா. வணக்கம் மன்னா. என்னை அழைத்ததின் நோக்கம்? உங்களை இப்போது சில கேள்விகள் கேட்கப் போகிறேன். அதற்கு சரியான பதில் கூறிவிட்டால் நீங்களே அறிவியல் சிறந்தவர் என அறிவிக்கப்படும். ஆகட்டும் மன்னா. பிரிக்க முடியாதது? தமிழும் சுவையும். பிரியக்கூடாதது? எதுகையும் மோனையும். சேர்ந்தே இருப்பது? வறுமையும் புலமையும். சேராதிருப்பது? அறிவும் பணமும். அறிவுக்கு? கல்வி. கல்விக்கு? பள்ளி. பள்ளிக்கு? அரும்பு தமிழ் பள்ளி. ஆஹா, அருமை புலவரே, நீரே அறிவில் சிறந்தவர். நம் நாட்டு இளைஞர்கள் செல்போனுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அவர்கள் அதிலிருந்து மீட்க வழி சொல்லுங்கள். மாணவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்கள்தான் நம் நாட்டின் எதிர்கால தூண்கள். முதலாவதாக பெற்றோர்கள் தங்கள் செல்போனை குழந்தைகளுக்கு கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் சேர்ந்து உணவு உண்பது, விளையாடுவது, பேசுவதுமாக நேரத்தை செலவழிக்க வேண்டும். குழந்தைகள் போனில் விளையாடாமல் கண்டிப்பாக 1 மணி நேரமாவது ஓடி ஆடி விளையாட வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் போன் இல்லாமல் இருப்பது கடினம்தான். உங்களால் முடியுமா மன்னா? கண்டிப்பாக முடியாது. சபாஷ் புலவரே, நீ நம் கண்களை மட்டுமல்ல, நம் நாட்டு மக்களின் கண்களையும் திறந்து விட்டீர். இனி நம் நாட்டு மக்கள் செல்போன் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இதுவே என் கட்டளை. என் கட்டளையே சாசனம். அப்படியே ஆகட்டும் மன்னா. அருமையான தீர்ப்பு. எனக்கு ஒரு நல்ல தீர்வை வழங்கியதற்கு நன்றி மன்னா. இத்துடன் அவை கலைகிறது. Besame.